கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை. நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானால் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். ரூத் 4வது அதிகாரம் 16வது 17வது வசனம். ஆமீன். இன்று கர்த்தரோட வார்த்தை என்னன்னா, இங்க நகோமி என்று ஒரு வயதான ஒரு பெண் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு துன்பமான வாழ்க்கை. என்ன ஒரு துன்பம்னா, கணவனை இழந்து போயிடுறாங்க. 2 ஆண் பிள்ளைகள் வந்து மரிச்சு போயிடுறாங்க. இவங்க வந்து பெத்லகேம்ல இருந்து மோவாபிய தேசத்திற்கு போறாங்க. அங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. கணவனை இழந்து 2 ஆண் பிள்ளைகளை இழந்து அவங்க மறுபடியும் வந்து பெத்லகேமுக்கு இஸ்ரவேலுக்குள்ள வராங்க. தன்னோட மருமகளை கூட்டிக் கொண்டு. ஆனா, அங்க வந்து மருமகளோட வழியாய் வந்து ஒரு ஆண் பிள்ளை பிறந்து, அது வந்து நகோமியோட மடியில இருக்கு. அத அவங்க சுதந்திரமாய் பார்க்குறாங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட நெறைய விஷயங்களை வந்து நம்ம இழந்து போயிருக்கலாம். இது நான் நெறைய டைம் நெனச்சிருக்கேன். நகோமிக்கு நடந்தது மாரி ஒரு கொடுமையான வாழ்க்கை வந்து ஒரு பெண்ணுக்கு நடந்தா, அந்த பெண்ணோட நெலைமை என்னவாகும் அப்படின்னு சொல்லி, நான் அநேக தரம் வந்து சிந்திச்சது உண்டு. அது ஏன்னா, ரொம்ப ஒரு கொடுமையான வாழ்க்கை. ஆண் ஆண் பிள்ளையை இழந்து, கணவனை இழந்து, அவ்ளோ பெரிய பிள்ளைகளை இழந்து, அவங்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கும் அநேக பெண்களோட நிலைமை அப்படியா இருக்கிறது. கணவன் இல்லாம, பிள்ளைகள் இல்லாம, அடுத்த ஜெனரேஷனே அவங்களுக்கு இல்லாத ஒரு நிலைமையா இருக்கு. ஆனா, "உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா?" அப்படின்னு சொல்லி வார்த்தை இருக்கு. இங்க நகோமிக்கு எந்த ஒரு ஹோப்புமே கிடையாது. ஆனா, அவங்க மடியில ஒரு பிள்ளை இருக்குது. உலர்ந்த எலும்புல உயிர், ஆவியை கர்த்தர் ஊற்றும்போது, இன்னைக்கும் உங்ககிட்ட குடுக்குற வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனே இல்லை என்று நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா, உங்க மடியில ஒரு பிள்ளை தவழும். அந்த பிள்ளையை குறித்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து ஒரு சுதந்திரவாளி, அதோட தாய் நீங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பாக்கியத்தை வந்து கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அத நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதற்கு வேண்டியது ஒண்ணும் கிடையாது. ஒரு சின்ன மனமாற்றமும், விசுவாசம் மாத்திரம் தான். அந்த பிள்ளைய உங்க மடியில நீங்க தூக்கி வைத்து, அந்த பிள்ளைக்கு நீங்க வளர்க்கிற தாயாக போகிறீர்கள். அந்த பிள்ளையினால நீங்க பரலோகத்திற்கும் போக போறீங்க. அப்படியாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். அல்லேலூயா.